பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை மாநிலம் காரைக்காலில் கார்னிவல் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் விளையாட்டு மைதானத்தில் புதுவை வேளாண் துறை சார்பாக மலர் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். சினிமா பட ஷூட்டிங் இருக்க அமைக்கப்படும் செட்டை மிஞ்சும் அளவிற்கு 30,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மலர் கண்காட்சியில் 120 வகையான 10,000 பூச்செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 150க்கும் மேற்பட்ட பழக்கன்றுகள், மூலிகை செடிகள், சந்திராயன் விண்கலம், விக்ரம் லேண்டர், வந்தே பாரத் ரயில், பொங்கல் பானை, ஜல்லிக்கட்டு காளைகள் என மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிக்கு வைக்கப்பட்டு இருந்தன. கண்காட்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு கண்டு களித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மலர் கண்காட்சியில் ஒரு 120 வகையான பூக்கள் இருக்குது. ஒரு 10,000 வகையான பிளான்ட் இந்த மலர் கண்காட்சியில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ட் நம்ம நிறையா பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ அன்னாசி அப்படின்னா அந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டோம். அதுமாதிரி நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ட், கிட்டத்தட்ட ஒரு 150 எக்ஸாட்டிக் பிளான்ட், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், பட் அதுக்கான பிளான்ட் எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அதே மாதிரியான பிளான்ட்டும் இந்த இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்டன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டன், டோப்பியரி, இந்த இதுவும் நம்ம மலர் கண்காட்சியில் நாங்கள் வச்சுருக்கோம். கண்காட்சியில் நம்ம காரைக்கால் மாவட்ட மக்கள் மற்றும் அருகாமையில் உள்ள தமிழக மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து பார்த்து அதை பயன்பெறுமாறு காரைக்கால் மாவட்டம் சார்பாக